ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம ரோஜா செடிகள் வளர்க்குறோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ரெகுலராக நம்ம தண்ணி ஊற்றுறனாலையோ இல்லை உரம் கொடுக்குறனாலையோ வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. நம்ம நர்சரிகள்லேருந்து வாங்கிட்டு வரும்போது இல்லை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வந்து வருங்க. ஸோ அதிகப்படியான செடிகளுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ இப்போ ஒரு 10 செடி வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 செடி 20 செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு செடிக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து வரது ரொம்ப காமன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த செடிகளில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு பம் மாதிரி இருக்கா, ஸோ ஒரு சின்ன தேன்கூடு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நான் நர்சரிகளில் சும்மா டிஸ்பிளேக்காக வாங்கிட்டு வந்த செடி. இதோட பூக்கள் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த பூவோட அழகுக்காகவே வாங்கிட்டு வந்த ஒரு செடி. ஆனால் வாங்கிட்டு வரும்போது கவனிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த பிரச்சனை வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நர்சரிகளில் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம், ஆனால் இது பெருசாக கண்டுக்க மாட்டோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா கூட மறுபடியும் வரும். ஸோ இது எதனால் அப்படின்னா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் மண்ணில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கும்போது இந்த செடியில் வந்து இது காமிச்சு கொடுக்குங்க. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கும்போது இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ சின்னதாக வர்றது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மஞ்சள் அதை அந்த இடத்த கட் பண்ணிவிட்டு மஞ்சள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாகுது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாகணுங்க. ஸோ யூஸ்வலாக இது வந்து இந்த மாதிரி வர்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ நம்ம இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம், நிறைய செடிகள் இருக்குது அப்படிங்கும்போது ஏதோ ஒரு செடியில் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணுறோம்ல, கட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அந்த கத்தியில் வந்துட்டு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்துட்டு இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம கத்திரி எது யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து அந்த ஸ்டெரிலைஸ் பண்ணணும், நம்ம டெட்டால் ஏதாவது வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம அதை பண்ணாததுனால இந்த மாதிரியான பிரச்சனை வருங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நம்ம இதை கட் பண்ணி விட்டாலுமே மறுபடியும் அதை வரதான் செய்யும். இது வந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே செடிக்கு போகவே போகாது. நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு இது வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மட்டும்தான் பூக்கள் பூக்கறக்கு அதுக்கு எல்லாமே போகும். அதுக்கு மேலே வந்து போக விடாது, வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். நமக்கு பூக்கள் பூத்துச்சு அப்படின்னா தான் அந்த செடி வளர்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்கும். ஸோ அது வளரவே விடலை, பூக்களே பூக்க விடலை அப்படின்னா இந்த செடி வந்துட்டு நம்ம சும்மா தான் இருக்கும். அது இல்லாமல் இது வந்துட்டு ஒரு இடத்துல வருது அப்படின்னா ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்து ஸ்ப்ரெட் ஆகும், பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலே பார்க்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கிளைகளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து எல்லா செடிகளுக்குமே அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும். இது பார்த்தீங்களா, பூசான் பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இது வந்துட்டு ஃபங்கல் அட்டாக் வந்தது தான், பாக்டீரியல் அட்டாக், ஃபங்கல் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல இருந்து இது வந்து ஸோ இது இந்த இடத்துல மொட்டுக்கள் வச்சதுக்கப்புறமா இந்த ஃபங்கல் அட்டாக் வந்ததுனால இதிலிருந்து பக்க கிளைகள் நல்லா போயிருக்கு. ஆனால் இதில் வந்து மொட்டுக்களே இல்லை. நம்ம இது எவ்வளோ நாள் வச்சு பார்த்தாலுமே இதில் வந்து மொட்டுக்கள் வராது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு உடனே இம்மீடியட்டாக மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ மஞ்சளை வந்து நீங்கள் அந்த இடத்துல எல்லாம் வச்சு அமுத்தி விட்டுருங்க. ஸோ நம்ம மஞ்சள் வைக்கும்போது மஞ்சள் வந்து ஃபங்கிசைடு தான், நேச்சுரல் ஃபங்கிசைடு. இதை வந்துட்டு நம்ம இதுக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம எப்போ ரோஜா செடிகள் வந்து ப்ரூன் பண்ணுறோம், கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் நம்ம ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறமா மழை வருதுங்க அப்படின்னா அந்த தண்ணி படாமல் இருக்கிறதுக்கும் வந்து பிளாஸ்டிக் கவர் ஏதாவது போட்டு நம்ம வந்து அதை வந்து காப்பாற்றலாம். ஸோ இந்த இடத்துல தண்ணி ஏதாவது பட்டுச்சு, ஏதாவது ஸ்டெம்மில் இந்த குச்சிகள் ஏதாவது டேமேஜ் ஆனாலுமே இந்த பிரச்சனை வரும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையுமே இது வருது. இப்போ வந்து இந்த செடியோட வைக்கிறோம்ல, ஸோ அந்த செடிகளோட வைப்போம், நம்ம செடி உரசும் போது இந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகுது இல்லையா. இந்த இடத்துல இந்த மாதிரி டேமேஜ் ஆகும்போது இந்த பிரச்சனை, அந்த க்ரோன் கால்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வருது, ரொம்ப காமனுங்க. ஸோ இதெல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் நம்ம ஃபங்கிசைடு இருந்துச்சு அப்படின்னா ஃபங்கிசைடு யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் தூள் போதும். ஸோ அதை நம்ம வச்சு காப்பாற்றினாலே போதும்.
ஸோ இது வந்துட்டு இது ரெடி ஆயிருச்சா இல்லை இன்னும் மறுபடியும் ரிப்பீட்டடாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ மண்ணில் ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை வந்து செடியில் காமிச்சு கொடுக்கும். ஸோ இப்போதைக்கு இமீடியட்டாக நம்ம வந்து இந்த ரெமெடி கொடுத்துருக்கோம். ஸோ கட் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் வச்சு விட்டுறலாம். இது ஒரு வாரம் போட்டும் மறுபடியும் ஏதாவது அந்த குட்டி குட்டியாக வருது, அந்த கால் மாதிரி வருதான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வரல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஸோ இது எதுக்கு இந்த டைம் அப்படின்னா, இந்த இடத்துல எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ செடி வந்து ஒன்றோடு ஒன்று உரசும் போது இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த இடத்துல மறுபடியும் வரக்க வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமலும் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த செடி வேஸ்ட்டு. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இம்மீடியட்டாக வந்து அப்புறப்படுத்துறது தான் நல்லது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.